மனப்பூர்வமான அன்பு. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டுன்னு ஓசியா 14:4 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எப்பவுமே எல்லாம் அவங்க மேல கோபமா இருக்க மாட்டாரு. மனுஷன் பலவீனமானவன் அப்படின்றதையும், சாத்தான் ஏவால வஞ்சிச்ச மாதிரி மனுஷனையும் வஞ்சிச்சிருவான் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவரோட பிள்ளைகளை மன்னிச்சு சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமா சிநேகிக்க ரெடியா இருக்காரு. ஆனா மனுஷங்க அன்பு அப்படி கிடையாது. பண்ணலையே திரும்ப திரும்ப சொல்லி காயப்படுத்துவாங்க. உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மனசார மன்னிக்கவும் தெரியாது, மனப்பூர்வமா அன்பு காமிக்கவும் தெரியாது. உங்களை யாராச்சும் மூலமா பிசாசு குற்றஞ்சாட்டிகிட்டே இருப்பான். இது மூலமா நீங்க அழியாத படிக்க, சோர்ந்து போகாத படிக்க இயேசுவோட மாசற்ற தூய்மையான அன்பு உங்களை சூழ்ந்திருக்கும். அநேகர் சாத்தானோட தந்திரத்தை அறியாம இருக்காங்க. அதனால சோதனைகளும் போராட்டங்களும் வரும்போது அவனோட கண்ணில சிக்கி மாட்டிக்கிறாங்க. தேவன் அறிஞ்ச சிலர் மட்டும்தான் சாத்தானோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. தேவனோட உண்மையான ஆச்சரியமான மனப்பூர்வமான அன்பு முன்னாடி மற்றவங்க அன்புலாம் தூசிங்க.